இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அம்மா, அவ நம்ம தேனை பார்க்க வந்துட்டு பிடிக்கலன்னு சொல்றாங்கல்ல, அதே மாதிரி எனக்கு இந்த மாப்பிளைய பிடிக்கல. வேணும்னா எனக்கு ஒரு யோசனை தோணுது, சொல்லட்டுமா? இவருக்கு அடுத்து ஒரு பையன் இருக்காருன்னு சொன்னீங்கல்ல, அவரை வேணா கூப்பிட்டு வாங்களேன் பாக்கலாம். பார்த்துட்டு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு நான் சொல்றேன். ஏய், என்னடி கொழுப்பா? ஏன் கோவப்படுறீங்க? பொருத்தோன்னு ஒண்ணு இருக்கணும்ல. இவர் எனக்கு பொருந்த மாட்டாரு. இவர் தம்பிய பார்க்கலாம் தானே சொன்னேன். இதுக்கு ஏங்க கோவப்படுறீங்க? மீனாட்சி, பின்ன என்னம்மா? அவங்க மட்டும் அக்காவை பொண்ணு பார்க்க வந்துட்டு என்னைய கேட்கலாம். நான் மாப்பிள்ளைய பிடிக்கலன்னா ஒரு தம்பிய கேட்க கூடாதா? சொல்லுமா. என் பேரனுக்கு நான் எதுக்கு இவளை கட்டி வைக்கணும்? எங்களுக்கு என்ன தலையெழுத்தா? இது பாருங்க, அவ்வளவுதான் உங்களுக்கு. என் அக்காவை இதுக்கு மேல ஏதாவது சொன்னீங்க, அப்புறம் நடக்கிறதே வேற. என்னடி பண்ணுவ? என்ன பண்ணுவ? விடுறா என்ன? சின்ன பொண்ணுமா, பெரியவங்க கிட்ட எப்படி பேசணும்னு ஆத்தா கறி கத்து கொடுக்கலையா? பெரியவங்களா இருந்துகிட்டு அடுத்தவங்க மனசை கஷ்டப்படுத்தி பேசக்கூடாதுன்னு உங்களுக்கு யாரும் சொல்லி கொடுக்கலையா? மீனாட்சி, தயவு செஞ்சு அமைதியா இருமா. சும்மா இருமா. அவங்க வேணான்னா வேணான்னு சொல்லிட்டு போட்டோம். அதை விட்டு போட்டு என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க. நம்ம வீட்டுக்கு வந்து 10 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள தேனை அழ வச்சுட்டாங்க பாருங்க. இந்த வீட்டுக்கு போய் தேனி எப்படி நல்லா வாழும்? அவங்க என்ன ஏன் அக்காவை வேணாங்கிறது? நான் சொல்றேன், உங்க வீட்டு பையன் ஏன் அக்காவுக்கு வேண்டாம். என்னமா நீ என் அம்மாச்சிய கண்ணா பின்னான்னு மரியாதை இல்லாம பேசிக்கிறக்க? உங்க அக்காவுக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு எங்களுக்கு முன்னாடியே தெரியாதுமா? தெரிஞ்சிருந்தா இந்த வீட்டு வாசல மிதிச்சிருப்பேனா? அவளுக்கு பேசுறதே பிரச்சனை. இவ திமிர் பிடிச்சவளா இருக்கா. அப்ப இருந்து வளர்த்திருந்தான்னா மரியாதை என்னன்னு தெரிஞ்சிருக்கும். அவன் இவங்க கூட இருக்க முடியாம தான் வீட்டை விட ஓடி போயிட்டான். என் அம்மா தனியாளா போராடி என்னையும் என் அக்காவையும் வளர்த்திருக்காங்க. அவங்கள பத்தி எல்லாம் பேச உங்களுக்கு எல்லாம் தகுதியே இல்ல. மீனாட்சி, கொஞ்சம் அமைதியா இருமா. இவ எப்படியா அமைதியா இருப்பா? இவளுக்கு வாயி மேல மாசி வீதியில இருந்து கீழே மாசி வீதி வரைக்கும் நீளுத. ஒருத்திக்கு பேச்சு வராம வாழ்க்கை போச்சு. இவ இப்படி பேசுறதுனாலே இவளுக்கு வாழ்க்கை போயிடும். எங்க வாழ்க்கைய பத்தி உங்களுக்கு என்ன அக்கறை? ஏய், நீ எக்கெடுக்கிட்ட எனக்கு என்னடி? தெரிஞ்சிருந்தா உன்னை எங்க வீட்டு மருமகளா நான் கேட்டிருப்பேனா? அதான் நான் பண்ண பெரிய தப்பு. உன்ன மாதிரி வாயாடி எல்லாம் என் வீட்டுக்கு வர்றது எந்த ஜென்மத்திலயும் நடக்காது. நான் உங்க வீட்டுக்கு மருமகளா வந்தா உங்க வாயை திறக்க விடாம திண்டுக்கல் பூட்டை வச்சு பூட்டி போடுவேன். கேட்டியடா இவளோட எகத்தாளத்தை? என் வாய்க்கு பூட்டு வாங்கி பூட்டு வாழாம். நீ என் வீட்டுக்கு இல்ல, எந்த வீட்டுக்கும் மருமகளா போக முடியாது. அப்படியே நீ போனாலும் நீ போற இடம் விளங்காது. அத்தை, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? வேற எப்படி பேச சொல்ற? இவ பேசுற பேச்சை கேட்டுக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. நான் கொலகாரியா மாறதுக்குள்ள எல்லாரும் கிளம்புங்க. அப்பதான்